ஷாலினி ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும், அவங்க இந்த ஒன்று மட்டும் செய்யவே கூடாது என ரஜினிகாந்த் அவர்கள் அட்வைஸ் சொல்லியிருக்காரு. அது என்ன அட்வைஸ், வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சமீபத்தில் அறுவை சிகிச்சை செய்து கொண்ட முன்னாள் நடிகையும் நடிகர் அஜித்தின் மனைவியுமான ஷாலினிக்கு நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் முக்கியமான அறிவுரை சொல்லியிருக்காரு. அதாவது தமிழ் சினிமாவில் முன்னணி நடிகராக வலம் வருபவர் நடிகர் அஜித் தன்னுடன் நடித்த நடிகை ஷாலினியை காதலித்து திருமணம் செய்து கொண்டாங்க. இன்று வரை அஜித் ஷாலினி இருவருக்கும் ஒரு ஐடியலான ஜோடியாக பார்க்கப்படுறாங்க. இந்நிலையில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் புதிய தகவலை பகிர்ந்திருக்காரு. அதாவது ஷாலினிக்கு இந்த மாதிரி ஏற்படும் நான் எதிர்பார்க்கல, இது எனக்கு கொடுத்துருக்கு. அஜித் எனக்கு ரொம்ப பிடிச்ச பையன், அவனை பார்க்கும்போது எனக்கு எப்பவுமே ஒரு உத்வேகம் பிறக்கும். எவ்வளோ கஷ்டப்பட்டு மேலே வந்திருக்கான், அவனை என்றைக்குமே நான் ஆதரிப்பேன். கண்டிப்பாக அவன் நல்லா இருக்கணும், அவன் ஒய்ஃபும் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சொல்லியிருக்காரு. அண்மையில் ஷாலினிக்கு ஒரு அறுவை சிகிச்சை செய்யப்பட்டிருக்கு. விடாமுயற்சி ஷூட்டிங்கில் இருந்த அஜித் மனைவியை கவனித்துக் கொள்வதற்காக அஜர்பைஜானில் இருந்து சென்னை வந்தார். இப்படி ஒரு கணவர் கிடைக்க ஷாலினி கொடுத்து வைத்திருக்க வேண்டும் என்று சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் சொல்லியிருக்காரு. ஷாலினி போன்ற பெண் மனைவியாக கிடைக்க அஜித்தும் கொடுத்து வைத்திருக்க வேண்டும் எனவும் அவர் தெரிவிச்சிருக்காரு. மனைவி மீது அளவில்லாத அன்பு கொண்ட அஜித் ஒவ்வொரு வருஷமும் ஷாலினிக்கு பிறந்தநாள் வாழ்த்து சொல்ல மறந்ததில்லை எனவும் அவர் சொல்லியிருக்காரு. சமீபத்தில் ஷாலினி தனது பிறந்த நாளை அஜித்தோட கொண்டாடிய படங்களையும் வெளியானதை அவர் சுட்டி காட்டினார் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். ஷாலினிக்கு கர்ப்பப்பை பிரச்சனை காரணமாக அறுவை சிகிச்சை நடந்திருக்கு என்றும் அறுவை சிகிச்சைக்கு முடிந்த சில நாட்களில் ஷாலினி வீடு திரும்பிட்டாரு என்றும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இது எனக்கு ரொம்பவே ஆறுதலான விஷயமா இருந்துச்சுன்னு சொல்லியிருக்காரு. ஆனால் அதிகமாக வெயிட் தூக்கக்கூடாது, அப்போது தான் சீக்கிரம் இயல்பு வாழ்க்கைக்கு திரும்ப முடியும் என்று சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அறிவுரை சொல்லியிருக்காரு. மேலும் அஜித் எனக்கு ரொம்ப பிடிச்சவர், பில்லா படத்தில் நடிக்கும் போதும் எனக்கு இணையாக நடித்தவர் அவர் மட்டும்தான். மேலும் பாட்சா படம் பார்ட் 2 எடுத்தா அதில் அஜித் தான் நடிக்கணும் என அஜித் மீது தனி அன்பு கொண்டவர் தான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். மேலும் அஜித் அவர்கள் சூப்பர் ஸ்டார் ரசிகர்னே சொல்லலாம். அது மறைமுகமாக தான் அவர் தெரிவிச்சிருக்காரு, நேரடியாக தெரிவித்தது கிடையாது. இதனால் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் ஷாலினிக்கு இந்த மாதிரி ஏற்பட்டதை நினச்சி நீங்கள் கவலைப்படாதீங்க, கண்டிப்பாக எல்லாம் சரியாயிடும். இன்னும் ஓரிரு மாதங்கள் தான், அதுக்கப்புறம் ஷாலினிக்கு எல்லாமே பழைய நிலைமைக்கு வந்துடும். நீங்கள் கவலைப்படாதீங்க, ஆண்டவன் நம்முடன் கூட தான் இருக்கான், ஆண்டவர் காப்பாற்றுவார் அப்படின்னு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சொல்லியிருக்காரு. நீங்கள் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அஜித்துக்கும் ஷாலினிக்கும் சொன்னதை எப்படி பார்க்குறீங்கன்றதை மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் சேனலில் போடுற ஒரு வீடியோஸ் முடிச்சுதான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள்.